ஜும்மாத வாக்கு எரேமியா புஸ்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் அநேகர்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எரேமியா 38வது அதிகாரத்தையும் 39 நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், சொந்த நாட்டு ராஜாவே எரேமியாவை பிடித்து அவன் மரணம் வரை சாகும்படி ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருந்தாங்க. சோத்திரம். அவன் சாவதற்கு முன்பாக ராஜாவின் பிரதானிகள் ஒருத்தன், ஒரு எத்தியோப்பியன் ஒருத்தன் தான் ராஜாட்ட போய் சொல்கிறான், ராஜா எரேமியா எந்த தப்பும் பண்ணலை, அவன் சாகும்னு அவனை காப்பாற்றணும்னு சொன்னோடனே ராஜா சொல்கிறான், 30 மனுஷரில் கூப்பிட்டு போய் அவனை அதுலேருந்து தூக்கி விட்டுறம்மா. ஆனால் அவன் விடுதலை பண்ண மாட்டான். அங்கேருந்து எரேமியா தப்பிவிக்கப்படுகிறார் அந்த எத்தியோப்பியன் மூலம். அவன் ஒரு பிரதானிகளில் ஒருத்தன், பிரபுக்களில் ஒருத்தன்ல பிரதானிகளில் ஒருத்தன். அப்போது அவன் தப்பிவிக்கப்பட்டு அவன் ஜெயிலில் இருக்கிறான், சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். எரேமியா சிறைச்சாலை இருக்கும்போது இந்த வார்த்தை வருகிறது. ஏன் வருகிறது அப்படின்னா, பிரபுக்களும் பிரதானிகளும் எரேமியா எப்படி தப்பிச்சான், அவன் செத்துருக்கணுமே, இதுக்கு யார் காரணம் இதுக்கு அப்படின்னு அவன் விசாரிக்கும் பொழுது இந்த எத்தியோப்பியன் தான் காரணம்னு சொல்லி பிரபுக்களும் பிரதானிகளும் அவனை கொலை செய்ய என்ன செய்வார்கள் என்றால் ஆலோசனை பண்ணுவார்கள். அந்த நேரத்தில் தான் எரேமியாவுக்கு அந்த உதவி செய்த, உண்மையான ஊழியம் செய்த எரேமியாவுக்கு உதவி செய்தவனை கொல்லன்னு சொல்லி அவனும் ஆலோசனை பண்ணுவானுவன். அப்போ சிறைச்சாலையில் இருக்கிற எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? அவனை குறித்து வருகிறது. நீ பயப்படுகிற மனுஷனுக்கு நீ என்ன கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் உன்னை நிச்சயமா என்ன பண்ணிடுவேன், விடுவிப்பேன். உனக்கு உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளை போல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறதுன்னு பார்க்கிறோம். எரேமியா கடைஸ்வரர் ஜெயிலில் தான் இருக்கார். நேபுகாத்நேச்சர் வந்து தான் எரேமியா 40:1 நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், படத்தலைவர் பார்த்து எரேமியாவை முதல்ல விடுதலை செஞ்சு அங்கே அவனுடைய படத்தளபதிகிட்ட இருக்கிறான். படத்தளபதி என்ன செய்யறான், அங்கே ஒரு அதிபதியை நியமிக்கிறாங்க. அவன் கையில் எரேமியாவை ஒப்படைக்கிறாங்க, வெகுமதி கொடுக்குறாங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. அவன் விருப்பப்படி இருக்கட்டும்னு அவன் சொல்லிட்டு விட்டுட்டு போகிறான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவை போல கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிற, கர்த்தருக்காக ஆமென் ஸ்தோத்திரம், பாடு, நிந்தை, அவமானம் அத்தனையும் எரேமியா பாவம் செய்து அனுபவிக்கவில்லை. ஆமென். நன்மை செய்து அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவரோடு இருந்தான்னு பார்க்கிறோம். அவர் ஜெயிலில் இருந்தாலும், சிறைச்சாலையில் எரேமியா இருந்தாலும் அங்கே கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கணும். நம்மளை விடுவிக்கிற, நம்மளை விடுதலை செய்கிற இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கணும். இயேசு தேவன் எரேமியா கூட இருந்ததுனால தான் நேபுகாத்நேச்சர் நிமித்தம் அவன் விடுவிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். யார் யாருக்குள்ள ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்துல அநேக காரியங்களை நம்மளை விடுதலை செய்கிறான்னு பார்க்க. இன்னைக்கு இந்த விடுதலை செய்கிறவர் யார், அவர் எப்படி விடுவிப்பார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தியானம் பண்ணி கர்த்தருடைய பந்தியோடு நிறைவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. தானியேல் 12:1 சொல்கிறது, உன் ஜனங்கள் எல்லோரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆமென். உன் ஜனத்தின் புத்திரருக்கு, அது அப்படிதான், ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே
புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். உன்னுடைய எல்லாம் விடுவிக்கப்படும். அப்ப விடுவிக்கப்படனா சிறையாக்கப்பட்டிருக்கிறது. என்னப்பட்டிருக்கிறது? சிறையாக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப சிறையிருப்புல இருக்கிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்படும். சிறைப்பட்ட அனைத்தும், சிறைப்பட்ட யோசேப்பு, சிறைப்பட்ட ஆமென் யாரு மொர்தெகாய், சிறைப்பட்ட தாவீது, அவனுக்கு உண்டான எல்லாம் விடுவிக்கப்பட்டது போல தாவீதுக்கு உண்டானதெல்லாம் சிறையாக்கிட்டு போயிட்டானுவ. நான் கர்த்தர் கூட இருந்து அந்த சிறையிருப்பில் தான் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். சிறைப்பட்டவர்களை விடுவிப்பார். சிறை போன பொருட்களையும் கர்த்தர் நமக்கு நினைச்சுவார், தருவார். தருவாரா தரமாட்டாரா? தருவார். ஏன்னா இது விடுவிக்கிற மாசம், இது மீட்கப்படுகிற மாசம், இது விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாசம். ஆமென், அல்லேலூயா. அவர் யார் அப்படிங்கிறத பார்த்து நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் 32லிருந்து 36 வரை வாசிக்க வேண்டாம். வாசித்தால் அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்தில் 33, 34 வாசிக்கீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாகவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த ஜனங்க சொல்றாங்க, சோத்திரம் என்ன சொல்றாங்க? நாங்கள் யார் சொல்றாங்க சொல்லுங்க? ஆபிரகாமின் சந்ததி. சரி, கரெக்ட். ஆபிரகாமின் சந்ததி நாங்கள். இப்போ இந்த இடத்துல இவங்க உண்மையை பேசல, பொய் சொல்றாங்க. இந்த இடத்துல உண்மையை பேசியிருக்கேன்னா ஆபிரகாம் என்ன செய்யல? அடிமையாக போகல. ஆபிரகாம் எஜமானானா இருந்தார். ஆபிரகாம் பிரபுவா இருந்தான். ஆபிரகாம் ஒரு ராஜா போல இருந்தார். 318 யுத்த வீரர்களை கை வைத்திருந்தார். ராஜா போல இருந்தார். 5 ராஜாக்களை தோற்கடித்து அவர்களை மீட்ட ஒரு ராஜா ஆபிரகாம், ஒரு ராஜான்னு பார்க்கிறோம். ஆகவே ராஜா யாருக்கு அடிமையா இருப்பதில்லை. ஆகவே ஆபிரகாம் எங்கள் பிதா, நாங்கள் அவருடைய சந்ததி, நாங்கள் அவருடைய சந்ததி. ஓகே. ஆனா ஆபிரகாம் அடிமையாக இல்லை, அது ஓகே, ரைட்டு. ஆனா இவங்க சொல்றாங்க ஆபிரகாம் சந்ததி நாங்க யாருக்கும் என்ன செய்யல? அடிமையாக இருந்தது இல்லை. அல்லேலூயா. இது உண்மையா? முழுக்க முழுக்க போய் 3 காரணம் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 13லிருந்து 14 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் பார்த்து சொல்லுவாரு, உன் சந்ததி எகிப்து தேசத்துல எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க சொல்லுங்க? 400 வருஷம். இது அப்போஸ்தலர் 7:6 ஸ்தேவான் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அழகா சொல்லியிருக்கான்னு பார்க்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:6. அப்போஸ்தலர் புஸ்தகம். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். யார் சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. இப்ப எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 400 வருஷம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்களா, 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்துல சிதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜா. நேபுகாத்நேச்சர் வந்து எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 70 வருஷம் இருந்தாங்க. பின்பு செருபாபேல் தலைமையிலும் எஸ்ரா நெகமியா இவங்க மூலம்தான் அவங்க என்ன செஞ்ச விடுவிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க? தன் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். அப்போ ஒரு 400 வருஷம், இது எத்தனை வருஷம்? 70 வருஷம். சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, 2 விட்டுருங்க. அடுத்தது நீங்க பாருங்க, இயேசுவின் காலத்தில். இப்ப இயேசு கிட்ட நாங்க அடிமையா இல்லைன்னு இவங்க சொல்றாங்களே, ரோமர் ஆட்சிக்குல அடிமையா தான் இருந்தாங்க அவங்க. அப்போ இயேசுவின் காலத்துல யாரு அரசாண்டா?
ரோமர்களுக்கு அவங்க அடிமை. யாருக்கு அடிமை? ரோமர்களுக்கு அடிமை. அதான் சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஆமென். 3 காரியம். இயேசுவின் காலத்திலே ரோமர்கள் ஆட்சி கீழே இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. இவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்க இவங்களால முடியாது. அது யார் கைக்கு போச்சுது? பிலாத்து கைக்கு போச்சுது. இவங்க என்ன செய்யலாம்னா தீர்ப்பு செய்யலாம், தண்டனை கொடுக்க அவன் கையில தான் வச்சிருந்தான். எல்லாம் அவன் கையில தான் இருந்து பாய்க்கிறோம். புரியுதுங்களா? தோத்திரம் தீத்துராயின் கையிலத்துல தான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஒருத்தனையும் பசியோட பயங்கரமான சம்பவம் நடந்ததுன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன அழகா போய் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் இயேசுநாதர் அவங்கள பார்த்து சொல்லுவாரு, யோவான் சுவிசேஷம் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் யாரால் உண்டானவர்கள்? ஆபிரகாமின் சந்ததியால் அல்ல, ஆபிரகாமினால் உண்டானவர்கள் அல்ல. ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி அல்ல. நீங்க யாரால் உண்டானவர்? யாரை பத்தி சொல்றாரு? ஆபிரகாமின் குமாரன் குமாரத்திய பத்தி தான் கர்த்தர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படி? பொய் பொய் பொய். என்ன சொன்னாங்க? என்ன அமைதியாயிட்டீங்க? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க பொய் பேசுகிறவளா இருந்தால் நீங்க பொய்க்கு அடிமையா இருப்பீங்க. பொய் பாவமா இல்லையா? சொல்லுங்க. சோத்திரம். நம்ம பொய் பேசக்கூடாது. பொய் சொல்லாது இருப்பாயா. அனனியா சப்பீரால் என்ன சொன்னாங்க? மெய் சொன்னாங்க. அப்படிதானே? அனனியா சப்பீரால் யாரு? விசுவாசி. விசுவாசி வாயிலிருந்து பொய் வரலாமா? எவ்வளவேனும் மொய்யுரையாத தெய்வத்துக்கு முன்பாக பொய் பேசலாமா? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து, நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து முன்ன நின்று நாங்க ஒரு காலம் ஒருத்தருக்கும் அடிமையாக இருந்ததில்லை. நான் 3 கேட்டகரி நான் சொல்றேன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர். என்னிடத்தை நான் ஒரு பாவம் செய்யலை, என்கிட்ட என்ன இல்லை, பாவம் இல்லைன்னு சொல்லினா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அம்மே தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இவங்க சொல்றாங்க நாங்க அப்படியே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கர்த்தர் சொல்றாரு பொய் பொய். நீ பொய், உன் பிள்ளை பொய், எல்லாம் பொய். ஆபிரகாம் மெய்ங்கிற கைகளை ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஓகே, ஆனா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை நின்று என்று சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்கன்னா, ஆபிரகாமின் தேவன் உண்மையுள்ள தெய்வம். ஆபிரகாம் உண்மையுள்ளவன். ஆபிரகாமின் பிள்ளைகளாகி நீங்களும் உண்மை உள்ளவர்களா இருந்தா ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி என்று சொல்லுங்கள். நீங்க உண்மை இல்லாதவர்கள் இருந்தால் அவனுக்கு பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்கள். கல்லுகளாலே கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். மெய் தெய்வத்தை வணங்குகிற பக்தர்கள் பொய் பக்தர்களா இருக்கக்கூடாது, மெய் பக்தர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். நம்ம உண்மையை தவிர எதுவும் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. வீட்டில் என்ன பேசுகிறோம், வெளியே என்ன பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையில் பேச்சில் பணத்தில் ஆமே எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், உண்மை என்று உள்ளது உள்ளதென்றும் இல்லாது இல்லை என்று சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் சத்தியம். ஜெயிக்குன்னு பார்க்கிறோம். எந்த இடத்துலையும் நம்ம வாயில பொய் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன்கிட்ட, தாய் தகப்பன்கிட்ட, பிள்ளைகள் எல்லாத்திட்டையும் உண்மையா இருக்க வேண்டும். ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் பொய்யர்கள் என்று கர்த்தர் தீர்ப்பு செய்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை தீர்ப்பு செஞ்சிடக்கூடாது. ஆமென். நம்மளை என்ன செஞ்சிடுவார், தீர்ப்பு செஞ்சிடுவார். இப்போ என்ன காரியம் அப்படின்னா, ஆமாம் நான் நல்ல நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் பொய்யே பேசுறது கிடையாது. பொய்னா எனக்கு என்னென்னு
தெரியாது. ஆமென். பொய்னா எனக்கு என்னன்னு தெரியாது. தோத்திரம். இந்த 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 பொய் சந்ததி மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கை முழுவதும் உண்மையா இருக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ள தெய்வத்துக்கு உண்மை உள்ள விசுவாசியாய் நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 8:34, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, பொய் பேசுறது பாவமா இல்லையா? சொல்லுங்க, பேசுங்க. பொய் சொல்றது பாவமா பாவம் இல்லையா? பாவம். அப்ப அதுக்கு அவன் என்ன செய்யிருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். அதான் நீதிமொழி 5:22 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவ கயிறுனால் என்ன செய்றானா? கட்டுகிறான். இப்ப பொய் பேசுகிறவன் அந்த பொய் சொல்லிட்டே தான் இருப்பான். அந்த பொய் அவனை கட்டிரும். அந்த பொய்க்கு அவன் அடிமையா இருப்பான். அந்த பொய்க்கு அவன் எப்படி இருப்பான்? அடிமையா இருப்பான். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் பாவம் அவனை என்ன செய்யுது? கட்டுது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். பாவம் அவனை கட்டிரும். தோத்திரம். ஏன்னா பாவத்தை விரும்புறான். இப்போ நீங்க பாருங்களா, நல்லா கவனிங்க. பீடி குடிக்கிறான், பீடிக்கு அடிமையா இருப்பான். சிகரெட் குடிக்கிறவன் சிகரெட்டுக்கு அடிமையா இருப்பான். குடிக்கிறவனுக்கு குடிக்கிறாங்களா, குடிகாரன் எதுக்கு அடிமையா இருப்பான்? குடிக்கு அடிமையா இருப்பான். ஆமென். சோத்திரம். சினிமா, சீரியல், என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு அவங்க அடிமையா இருப்பாங்க. அதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அதை விட மாட்டாங்க. அதுக்கு அடிமையா இருப்பாங்கன்னு பார்க்கிறோம். பணத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பண ஆசை இருக்கக்கூடாது. என்ன ஆசை இருக்கக்கூடாது? பணம் நம்மளை ஆளக்கூடாது. நம்ம பணத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். பணம் ஒன்று ஆளுகை செஞ்சுன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் எல்லா பாவத்துக்கும் தொடக்கம். அதுதான் தொடக்கம்னு பார்க்கிறோம். தோத்திரம். அதான் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, பேராசை, எல்லா ஆசை, அது பாவம் என்று சொல்லப்படும். அதுக்கு அடிமையா இருப்பாங்க. அதுக்கு அவங்க அடிமையா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யும் பாவி பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆமென். பாவம் செய்கிற பாவி எதுக்கு அடிமையா இருக்கிறான்? அதான் சொன்னேன். பீடி குடிக்கிறவன் அவனால குடிக்க முடியாம வச்சு பாருங்க. குடிகாரனை நிறுத்தி பாருங்க. சினிமாக்காரங்க பாருங்க. செல்போன் வச்சிருக்கவங்கள நிறுத்தி பாருங்க. ஒரு மாசம் நீங்க செல்போன், சின்ன பிள்ளைகிட்ட இருந்து செல்போனை வாங்க முடியலங்க. தூங்குறவங்களாம் அல்லையிலே சொல்லுங்க. செல்போனை யார்கிட்ட இருந்து வாங்க முடியல? சின்ன பிள்ளைகிட்ட இருந்து செல்போனை வாங்க முடியல. அது சோறு வேண்டாம், செல்போனை கொடுங்க அப்படின்னு கேட்குது. தோத்திரம். தாய் தப்பம் பண்ற வேலை. ஏன்னா ரிலீஃப் ஆகுறதுக்கு அதை கொடுத்துட்டு அப்படி பண்றாங்க. அது பிசாசு. செல்போனுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் அடிமையா இருக்காங்க? அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. வர முடியல. தோத்திரம். அந்த காலத்துல வெளியே ஓடி ஆடி விளையாண்டதெல்லாம் இப்ப செல்போன் கெட்டி போட்டுட்டு சோத்திரம். செல்போன் அடிமைகளாயிட்டு. அதுக்காக அதிகமாக ஜோம் பண்ணணும். சோத்திரம். பகல்லாம் பரவாயில்ல, நைட்டு எப்படியோ போயிட்டு இருக்கு. அதுக்கு செல்போனுக்கு அடிமை. எதுக்கு அடிமை? செல்போன். ஒரு 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 கையளவு ஒரு போன் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்குன்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை அதான் சொன்ன, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு பார்க்கிறோம். செல்போன் கண்ட்ரோல் இருக்கணும். ஆன் பண்ற கை ஆஃப் பண்ணவும் நமக்கு தெரியும். நம்மே அல்லேலூயா. சிலர் செல்போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, கோபம் வருதுன்னா அவங்க செல்போனுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மத்தேயு 16:24 வாசிங்க.
மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. எதை எடுக்கணும்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஒண்ணு தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கணும். அது என்னது? நீ எதுக்கெல்லாம் எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் அடிமையா இருக்கல்ல, அந்த பாவத்தை நீ வெறுக்கணும். செல்போனுக்கு அடிமையா இருக்கியா, அதை வெறுக்கணும். என்ன வெறுக்கணும். ரெண்டாவது எதை எடுக்க சொல்றாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. முதல்ல வெறுக்கணும். தனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுக்காவிட்டால் இயேசுவுக்கு சீசனாக இருக்க முடியாது. உலகத்தை வெறுத்து விடு, உலக சிற்றின்மைகளை வெறுத்து விடு. எபிரேயர் 11:24-25 பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை மோசே என்ன செஞ்சாராம்? வெறுத்தார். உலகத்தை வெறுத்தார், உலகத்தின் மேன்மையை வெறுத்தார், உலகத்தின் சிற்றின்மைகளை வெறுத்தார். மோசே போல இந்த உலகத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அக்கிரமத்தை வெறுக்கணும், அநியாயத்தை வெறுக்கணும், அசுத்தத்தை வெறுக்கணும், இச்சையை வெறுக்கணும், எல்லாத்தையும் வெறுக்கணும், சிலுவையில் அடிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பந்தான் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு என்ன செய்வோம்? பிள்ளையாக நம்ம இருக்க முடியும்னு பாய்க்கிறோம். அப்ப பாவத்தை வெறுக்காவிட்டால் பாவத்துக்கு அவன் அடிமையா இருப்பான் என்று பாய்க்கிறோம். எதுக்கு அடிமையா இருப்பான்? பாவத்துக்கு அவன் அடிமையா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவியை மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு பாவி தன்னைத்தான் ரட்சிக்க முடியாது. அந்த பாவியை மீட்க ரட்சிக்க ரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அதனால உலகத்தை நான் நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உலகத்தை உண்டாக்கின கர்த்தரை நேசிக்கிறேன். ஆமென். யாரை நேசிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன். இந்த உலகத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காண்கிற இந்த உலகம் ஒரு நாள் அழியும், இல்லாமல் போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு பாய்க்கிறோம். இதை நேசிக்க மாட்டேன். என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரையே நான் நேசிப்பேன். அவருக்கே நான் என்றென்றைக்கும் அடிமையாக இருப்பேன். பாவத்துக்கு அல்ல, பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கே நான் என்றென்றைக்கும் அடிமையாக இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அர்ப்பணிப்பு, அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு பார்க்கிறோம். இயேசுவுக்கு தான் நான் அடிமை, இந்த உலகத்துக்கு நான் அடிமை அல்ல. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அது எனக்கு தகுதியாயிராது. இந்த உலகத்தில் உள்ளது ஒன்றும் தகுதியாயிராது. அதுக்கு அடிமையாக இருக்க நான் அது தகுதியாக எனக்கு கிடையாதுன்னு பவுல் சொல்கிறான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதனால தான் யோவான் சுவிசேஷம் 32:36 அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 32 வாசிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சரி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப இங்க தான் இருக்கு. இந்த வசனத்தை சொல்லிட்டு போயிடுறோம். சத்தியனா யாரு? இயேசு. இயேசு. அப்ப இந்த இயேசு யார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த இயேசு யார் என்பதை அறிய வேண்டும். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, பிசாசு கீழ்ப்படுகிறதே, தண்ணீரை திராட்சரசமா மாற்றுகிறாரே, 5 பேர் 2 மீன் 5000 பேர் கொடுக்கிறாரே, மரித்த மனிதனை உயிரோட எழுப்புகிறாரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் நடக்குதே. இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ. வியாதிப்பட்ட மனுஷனை வியாதியிலிருந்து ஆமென் 18 வருஷம் 38 வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் அவனை விடுவிக்கிறாரே. இவர் எப்படிப்பட்டவரோ, இவரை அறிய வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தை குப்பை நஷ்டமா இருக்கு. ஒன்றான மெய் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை அறியணும்.
அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவரை நீங்க அறியணும். அறிகிறதுக்கு என்ன ஒரே வழி? பைபிள் பைபிள் பைபிள். தினமும் அந்த பைபிளை வாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அறிய வேண்டும். ஆமென். அவர் பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரித்தார், உயிர்த்தார். ஆமென். பரலோகம் போயிருக்க, திரும்ப அவர் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். அவர் ஒரு மரித்த தெய்வத்தை நம்ம வணங்கல, ஒரு மரித்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு மரணத்திலிருந்து எழும்பி உயிரோட இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். அவரை அறிய வேண்டும் என்று சொல்ற. என்னை அறிந்தா போதும், என்னை தெரிந்தால் போதும், உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப பாருங்க, இயேசு குறித்து அந்த பெரும்பாடு சொல்லி என்ன செஞ்சாலும் கேள்விப்பட்ட, அறிந்தால் அவளுக்கு விடுதலை கிடைச்சதா இல்லையா? அப்ப இயேசுவை பற்றி அறியணும், கேள்விப்படணும், நம்ம முயற்சி எடுக்கணும். உன் வாழ்க்கையில விடுதலை இயேசு கிறிஸ்து தருவார். யோவான் சுவிசேஷம் 1:17. நியாயப்பிரமாணம் யார் மூலம் வந்தது? மோசே மூலம். கிருபையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து மூலம் வந்தது. அப்போ நீதிமொழி 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எது நிவிருத்தியாகும்? பாவ நிவிருத்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 75வது வசனத்தில் கொஞ்சம் வாசிக்கீங்களா? இதை கொஞ்சம் வாசித்தா கொஞ்சம் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 75லிருந்து 77 வரை வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய தாசனாகிய, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நமக்கு என்ன ஏற்படுத்தினார்? ரட்சணிய கொம்பை ரட்சணியம், ரட்சிப்பு, விடுவிக்கிறவரை, மீட்பர். ரட்சணியன மீட்கிறவர், நம்மளை மீட்கிறவர். மோசே கொண்டு இஸ்ரவேலை மீட்டார், சிம்சோனை கொண்டு பெலிஸ்தர் கைக்கு மீட்டார். இப்படி ஒரு மீட்பரை யார் ஏற்படுத்தினார்? தாவீது வம்சத்தில் பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். வாசிங்க அடுத்து. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவார். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய, அப்ப ரட்சிப்பை தெரியப்படுத்தும். அப்ப ரட்சிப்புகள் என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ள என்ன, அத கவனத்தில் இருக்கு. ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. இந்த ரட்சிப்புக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்கிறது. புரியுங்களா? அவருக்கு முன்பாக நடந்து போய் ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அடுத்தது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானம். போதுமா? நீங்க லூக்கா 2வது அதிகாரத்தை 10-11 வாங்க. 2வது அதிகாரத்துல தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு இரட்சகர், ஒரு பாவ மன்னிப்பை தருகிறவர் எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதே பாருங்க, இவன் பாருங்க, லூக்கா 2வது அதிகாரத்தில் 31-32 வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை யார் இது? இயேசு கிறிஸ்து. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்ண வரும் பொழுது ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்ல, அந்த இரட்சணியத்தை, எல்லா ஜனத்துக்கும் பாவ மன்னிப்பை, மீட்பை, விடுதலை கொடுக்கிற இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. சோத்திரம் அப்படின்ட்டான். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படின்னா ரட்சணியம், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புகள் என்ன இருக்குது? இந்த ரட்சிப்புகள் என்ன இருக்குது? இப்பதானே சொன்னேன், பாவ மன்னிப்பு இருக்கு.
ரட்சகர், ரட்சிப்பு, அதுக்குள்ள என்ன இருக்குது? பாவம். பாவ மன்னிப்பு இருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 1:21 வாசிக்கீங்களா? மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். சரி, அவருடைய பிறப்பே என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிறப்பே ரட்சிப்பு. அதை நல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, எல்லாரும் பிறக்கும் போது பாவியாக பிறக்கின்றோம். நல்ல சுவிசேஷ வசனத்தை சொல்றேன். எல்லாரும் பிறக்கும் போது எப்படிதான் பிறக்கிறோம்? பாவியாக தான் பிறக்கிறோம். அதுக்கு வசனம் சொல்றேன் பாருங்க. யோபு சொல்றாரு பாருங்க. யோபு 25:4 சொல்றாரு, சிறியனிடத்தில் பிறக்கிற யாவரும் சுத்தமானவர்கள் அல்ல. அப்பனா ஏவாள் முதல் அவன் எடுக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த பாவம் தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. அந்த பாவம், ஏவாள் காயினை பெற்றா, காயின் ஆபேலை கொன்னுட்டான். பாவம் தொடருதுன்னு பார்க்கிறோம். அந்த பாவம் அப்படியே தொடருதுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 51:5 தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில். அப்போ தாவீது பாவத்துல பிறந்தானா பரிசுத்தத்துல பிறந்தான? சொல்லுங்க. பாவத்துல பிறந்தான். தாவீது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, நல்லா கவனிங்க. தாவீது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அப்ப சொல்றான், நான் பாவத்துல பிறந்தேன். பிறக்கும் போது ஒரு பிள்ளை பாவம் செய்யுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறக்கிற பிள்ளை பாவம் செய்யுமா? செய்யாது. இது ஆதாம் ஏவாள், அந்த சாப பாவம், புரியுதுங்களா? அதான் வருதுன்னு பார்க்கிறோம். ஈசாய் ஒரே மனைவி ஒரே புருஷன்தான். அந்த அம்மா எந்த பாவமும் செய்யலை. ஆனால் அந்த பாவம், அதைத்தான் சொல்கிறான். அப்போ பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம், இந்த உலகத்தில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் தான் பிறக்கு. பரிசுத்தவான்களுக்கு பிறந்தாலும், நல்ல பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அது பாவத்தில் தான் பிறக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. ஆமே, சோத்திரம். பிறக்கிற எல்லாருக்கும் அது ரட்சிப்பு தேவை, ரட்சகர் தேவைன்னு பார்க்கிறோம். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மரியாளுடைய தாய் தகப்பன், மரியாளுடைய தாய் தகப்பன் அவங்க பரிசுத்தமா இருந்து, மரியாளுடைய பிறப்பு பரிசுத்தமா இருந்தால் அந்த அம்மா வயிற்றுல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் வர தேவையில்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற புரியுதா? மரியாளுடைய அப்பா அம்மா நான் பிறப்புறது எல்லாம் எப்படி பிறக்குதுங்கிறேன்? பாவத்தில் பிறக்கிறது. இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னாலும், ஒரு பாஸ்டருக்கு பிள்ளை பிறந்தாலும் பாவத்தில் தான் பிறக்கு. அப்போ மரியாளுடைய தாய் தகப்பன் பிறந்தாலும் அவங்க பாவத்தில் தான் பிறக்கிறான்னு பார்க்கிறோம். அவங்க பரிசுத்தம், மரியாலாம் பரிசுத்தம் இருந்தா இயேசு கிறிஸ்து வர தேவையில்லையே. அவர் தேவை கிடையாது. அவர் என்ன செய்யற? அவர் தேவை கிடையாது. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அப்போ பாருங்க, அப்போ மரியாளுடைய பிறப்பும், மரியாளும் பாவத்துல தான் பிறக்காங்க. அம்மே, மரியாள் எதில் தான் பிறக்காங்க? பாவத்துல தான் பிறக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏன் அதை நான் சொல்றேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 46, 47 அப்படியே கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 1வது அதிகாரத்தில். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இந்த அம்மாவுக்கு இரட்சகர் தேவையா? மரியாளுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்து, அவங்க அப்பா அம்மாலாம் பரிசுத்தமா இருந்தா இரட்சகர் தேவையா? ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுது? எனக்கு என் ஆவி என் இரட்சகரில். அப்ப மரியாளுக்கு யார் தேவைப்படுது? இரட்சகர் தேவைப்படுது. மரியாளுக்கு என்னச்சது? இரட்சகர் தேவைப்படுது. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமைங்குது, தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நிச்சயம்தான், உண்மைதான். வாசிங்க. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்க மரியாளுடைய அப்பா நாமம், அம்மா நாமம், மரியாள் நாமம் பரிசுத்தம் உள்ளதுன்னு அந்த அம்மா சொல்லல. யாருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது? இரட்சகருடைய நாமம். இரட்சகருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
அல்லேலூயா. இரட்சகருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதுன்னு பார்க்கிறோம். பரிசுத்தாவின் மூலம் பரிசுத்த ஆவியில் கற்பம் தரித்து பரிசுத்தரை பெற்றெடுத்த மரியாளுக்கு, அப்படிதானே, மரியாள் பரிசுத்த ஆவினால் கற்பம் தரித்து பரிசுத்த ஆவினால் பிள்ளை பெற்றெடுத்த அந்த மரியாளுக்கு இரட்சகர் தேவை என்றால் உங்களுக்கு எனக்கு இரட்சகர் தேவையா இல்லையா? ரொம்ப கவனத்தில் பாருங்க. சோத்திரம். வேதம் முழுவதையும் நீங்க படிச்சு பாருங்க. வேதம் முழுவதையும் படிச்சு பாருங்க. தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆனா பரிசுத்தமுள்ள இயேசுவை பெற்ற மரியாளை பரிசுத்தமுள்ள மரியாள் என்று வேதத்தில் ஒரு இடத்துல எழுதப்படலை. நான் சொல்ற புரியுதா? அதுக்காக நம்ம நான் குறைய சொல்லல. பிறப்பால் யாவரும் பாவிகளே. அல்லேலூயா. ஒரு பரிசையும் சொல்லுவான் பார்த்தீங்களா, நீதிமானா காட்டுவான். ஒருத்தர் சொல்லுவான் பாவியாகி என் மேல் கிருபையா. ஆண்டவர் யாரப்பா நீதிமான் சொன்னாரு? இந்த பாவி ரட்சிக்கப்பட்டான்ப்பா, அவன் நீதிமான், அவன் அல்ல அப்படின்ட்டார். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன் பார்க்கிறோம். அதனால தான் 1 தீமோத்தேயு 1:15 அழகாக சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமியில மரியாள் மூலம் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்பனா நல்லா கவனிங்க. இந்த உலகத்துக்கு வந்ததே அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தான்னு பார்க்கிறோம். அப்போ மரியாளை பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்வாரு, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டாய்? கிருபை பெற. அப்ப கிருபை அந்த அம்மாவை பரிசுத்தப்படுத்துது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் அதை பெற்றுக்கொண்டாங்க அந்த அம்மா. அப்ப பரிசுத்தரை பெற்றெடுக்க அந்த அம்மா பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. அந்த பரிசுத்தமா ரைட்டு தான், ஓகே தான். ஆனா பிறப்பால் மரியாள் பரிசுத்தம் உள்ளவர் அல்ல. பிறப்பால் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் பாவத்துல தான் பிறக்குது. எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியா இருந்தாலும், அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை எதுல தான் பிறக்குது? பாவத்தில். அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு இரட்சகர் வேணும். அவங்களுக்கு ஞானஸ்நானம் வேணும், பரிசுத்தாய் வேணும். அவர்கள் நல்ல பரிசுத்தமா ஒரு பிள்ளை எடுத்தாலும் பாவத்தில் பிறக்குது. அவர்களுக்கு என்ன? இரட்சகர் வேணும். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகர் தேவை. பாவ மன்னிப்பு நிச்சயம். அதனாலதான் பிறப்பிலே அவர் இரட்சகர். பாவமில்லா பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் மட்டும்தான் பரிசுத்தர். தேவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வேற இந்த உலகத்துல யாரும் பரிசுத்தமுள்ள மனிதர்கள் இல்லை. அத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஆகையால் தான் அந்த அம்மா சொல்லுது, ஆமா என் ஆவி என் இரட்சகருளில் களி கூறுகிறது. என் ஆவி அப்படின்னு சொல்லுது. ரட்சிக்கப்பட்டாங்க. எனக்கும் பாவ மன்னிப்பு அவர் மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், பாட்டு பாடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுகிறான்னு பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரத்தில் முழுவதும் பாருங்க. அதுல இயேசு நான் நீதிமான்கள் அல்ல பாவிகளையே சந்திக்க ரட்சிக்க இதுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன் வந்தேன் அப்படின்னு அவர் பேசுகிறார் என்று நான் பார்க்கின்றோம். ஆமென். அப்ப இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தது ஏன் அப்படின்னா, பாவத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்க, விடுவிக்க, அவர்களை ஆசீர்வதிக்க. ஆமென். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தான்னு பார்க்கிறோம். அவரை அறிய வேண்டும், அந்த இயேசுவை சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆமென். சத்தமோர அல்லையிலே சொல்லுங்களா. சோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ என்ன செய்து அது வீட்டுக்குள்ள வருது. அவங்க பாவத்தை கண்ணீரால பாதத்தில் ஊத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா ஒரு பாவி இயேசுநாதரை தேடி வந்தா, ஆனா இயேசுநாதர் சகை என்கிற பாவியை தேடி போய் ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கையில்
கிறிஸ்து. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம், நாம் பாவிகளா இருக்கல இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு அவர் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நல்லவனுக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவான். பாவிக்கு யாராவது வருவாங்களா? துரோகிக்கு, அநியாயக்காரனுக்கு, அசுத்தக்காரனுக்கு வருவாங்களா? இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ரட்சகர். இப்ப ரட்சிப்புனா என்ன அப்படின்னா விடுவித்தல். ரட்சிப்புனா என்னது? விடுவித்தல். ஒன்னால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. இந்த ரட்சகரை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரட்சகர் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்வார். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணிடும்? விடுதலை பண்ணிடும். சத்தியம் தான் இயேசு. இந்த ரட்சகர் இயேசு பாவ மன்னிப்பின் மீட்பு. அவருக்குள் பாவ மன்னிப்பாகி மீட்பு. எபேசியர் 1:7 அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பாகிய ரத்தம் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரத்தம் உன் பாவத்தெல்லாம் கழுவி உன்னை சுத்தப்படுத்திடும், உன்னை பரிசுத்தப்படுத்திடும், நீதிமானா மாத்திரும். இயேசு ரத்தம் அது பரிசுத்தமான ரத்தம். நம்மளை நீதிமானாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு என்று பெயரிடுவாங்க. இயேசு இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 3:23 வாசிக்கலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அது சீக்கிரம் முடிச்சிடுறேன். எரேமியா புஸ்தகம் 3:23 கொஞ்சம் வேகம் வாசிங்க. குன்றுகளையும் எரேமியா 3:23 குன்றுகளையும், ஆமா தான், திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. பாருங்க, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. குன்று மலையெல்லாம் பார்த்தீங்களா? அது சொல்ல விரும்பல நான். ஆனா நம்புகிற விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையதுன்னு பார்க்கிறோம். யோவான் 10:9 ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள ஒரே வாசல் இயேசு என்று சொல்லுகிறார். ஆமென். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒரே வாசல் இயேசு. வாசல். என் வழியாய் ஒருவன் பேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து, செய்வின கட்டுகளிலிருந்து அவனை இயேசு என்னும் நாமம் விடுவிக்கும். விடுதலை செய்கிற நாமம். அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. யாராலே அன்றி? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நம்ம விடுவிக்கப்படும்படிக்கு, விடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும், அந்த வானத்தின் கீழும் பூமிக்கு மேல வேறொரு நாமம் இயேசுவின் நாமம் அல்லாம வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏன்னா அந்த நாமத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, மீட்பு இருக்கு, விடுதலை இருக்கு. வேறொரு நாமம் அல்ல. என்னது? வேறொரு நாமம் அல்ல அப்படின்னா நீங்க கவனிங்க. ஏன் அந்த ஒரு நாமத்தை சொல்லிக்கணும்? பழைய ஏற்பாட்டுல இருந்து வருவோமா? உபாகம் 6:4 கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்களா? உபாகம் புஸ்தகம் 6:4 வாசிங்க. உபாகம் புஸ்தகம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 2 பேர், 3 பேரே கர்த்தர். எத்தனை பேர்? ஒருவரே. ஆமென். 1:17 வாசிங்க.
கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. மார்க் 12:29. எடுக்கவே இல்லை. மார்க் சுவிசேஷம் 12:29. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பழைய ஏற்பாடுல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். அதுக்கான தான் வசனத்தை வாசி. எபேசியர் 4:6 வாசிங்க. எபேசியர் 4:6. 1 தீமோத்தேயு 2:5. முதல்ல எபேசியர் 4:6 வாசிங்க சீக்கிரம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரே தேவன். ஆமென். 1 தீமோத்தேயு 2:5. 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எத்தனை பேரு? ஒருவரே. ஒருவரே. எத்தனை பேரு? ஒருவரே. யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில். எத்தனை குமாரனை கொடுத்தார்? ஒரே குமாரனை. அந்த ஒரே குமாரன் தானே இயேசு. அந்த இயேசுவின் நாமம் இல்லாம வானத்திலும் பூமியிலும் ரட்சிப்பு இல்லை. பாவத்தை நம்ம மீட்கப்பட, என்னது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட இந்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமமே அல்லாமல் வேறொரு, அந்த நாமம் என்னை ரட்சிக்கும். அந்த நாமத்தில் ஜெபம் கேட்கப்பட, அந்த நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதுதான் இயேசு. இயேசுன ரட்சகர், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை ரட்சி அங்க இருக்கிறது. பாவத்துக்கு விலைக்கரையும் அங்க இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, அங்கே இருக்கல. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்புக்கு மீட்புக்காக இயேசு ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, கிரயமாக செலுத்தப்படுகிறது. நான் எனக்குள்ள இருக்க அந்த பாவம் இந்த இயேசு வரும் பொழுது அந்த பாவத்துக்கு அவர் பலியாகிவிட்டார், உயிரோடு எழும்பிட்டார். நானும் விடுவிக்கப்பட்டேன். என் பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். என் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். நான் இனி அடிமை அல்ல. ஆமென். இனி நான் பாவி அல்ல. இயேசு எனக்குள்ள வந்து விட்டார், மீட்கப்பட்ட பாவியான. இந்த சரீர மீட்பு என்ன இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 19 20 வரை கொஞ்சம் படிக்கீங்களா? இந்த வாசத்துங்க அப்படியே முடிச்சிடலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 19 26 வரை ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியா உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல். இல்லைங்க, அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இயேசுநாதர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கார். இயேசுநாதர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கார். இப்போ பக்கவாதத்தில் படி அவனால் நடக்க முடியாது. இப்போ இவனா இயேசுநாதரை கொண்டு போகணும். அப்போ வீட்டுக்குள்ள வீடு அடாப்பட்டிருக்கு. அப்போ இவனு என்ன பண்றான்னா ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறக்குறானு. அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, அதுதான் அதில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வழி காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகளை வழியாய் ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு மேல ஏறி தட்டு ஓடுகள் வழியா ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு. யாருடைய விசுவாசத்தை பார்க்காரு? இறக்கினவங்களுடைய. அந்த படுக்கையா இருக்கான அவன் விசுவாசத்தையா தூக்கிட்டு வந்தான். நீ சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு வெளியே இருக்கான் பாருங்க, படுக்கையோட இருப்பான், கட்டுகளோட இருப்பான், பாவத்தோட இருப்பான். நம்ம என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். இப்ப ஆண்டவர் யாருடைய விசுவாசத்தை பார்க்காரு?
கூட்டிட்டு வந்தான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய தூக்கி எடுத்து எவ்வளவு பிரயாசப்படுறான். ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு. ஆமென். சுவிசேஷத்தை சொல்லணும். சொல்லாட்டா என் மேல விழுந்த கடமை. ஆமென். உங்க ஒவ்வொரு மேலும் அதான் சுவிசேஷ ஆத்மா தான் என்ன செய்யணும். ஆமா, அது பாஸ்டர் கடமைன்னு சொல்லிடாதீங்க. பாஸ்டருக்கு இருக்கு, நான் இல்லைங்கல்ல. நம்ம எல்லாரும் இதை சேர்ந்து செய்யணும். அதுக்கு தான் இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். லேலோயா, தோத்திரம். அப்போ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்றீங்க அப்படின்னா அதோட விட்டுறக்கூடாது. அவங்கள சபை கொண்டு வரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். சபை கொண்டுதுன்னா பாஸ்டர் அதை மெயின்டைன் பண்ணுவார்னு பாய்க்கிறோம். ஆமென். தோத்திரம். உள்ள கொண்டு வரணுமே. இப்போ தட்டை பிரிச்சு எங்க கொண்டு வரணும்? வீட்டுக்குள்ள உள்ள இறக்கணுமே. அந்த இறக்குற வர யாரு வேலை? உங்க வேலை தான். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உன் பாவம், நீ பாவம் உன்னை கெட்டி இருக்கப்பா. பாவம் ஒன்று கெட்டிருக்கும். வாழ்க்கைய பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறா. உன்னால வாழ்க்கை பாவம் வாழ்க்கையே முடக்கி விட்டது. தொழிலை முடக்கிட்டு எல்லாத்தையும் முடக்கிட்டு. எது முடக்கி இருக்கு? பரம்பரை சாபம் பாவம் அவனை முழுவதும் முடக்கிட்டு, பக்கவாதத்தால் முடக்கி போட்டுன்னு பாய்க்கிறோம். இது காரணம் பாவம் அவன் கட்டி வச்சிருக்கு. பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறான். ஆமென். இல்லை சில பேர் பில்லி சூனியத்தால செய்வினை ஏதோ ஒன்னால அவன் கட்டப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? வாசிக்க திரும்ப அதையே. திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இப்ப இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷன் பாவம் இருக்கா இல்லையா? இருக்கு. பாவம் இல்லாத மனுஷனே இல்ல. கிடையாது. இவன் பாவத்துல தானே இருக்கு. அவனால எழுப்பி நடக்க முடியாது. சில பேர் பாவத்துல நடப்பன போல இருப்பாங்க. இருக்கட்டும், தோத்திரம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பிரகாரம் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமி பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். நான் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இல்லைன்னா அந்த பாவத்தில் நீங்கள் சாவுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யோவான் 8:24 அப்படி சொல்லியிருக்கிறாரா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். நில்லுங்க, அப்படியே இருக்கட்டும். பாத்தீங்களா, இப்போ இவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. வரும்போது அவன் எப்படி வந்தான்? அவன் வரும்போது 4 பேர் இல்லாம இயேசு நாட்ட வர முடியாது. போகும்போது எப்படி போறான்? 4 பேர் உதவியோட போறான். இவன் 4 பேரை தூக்கிட்டு போவான். அந்த அளவுக்கு பலத்தை பெற்றுட்டான். ஆமென். அல்லேலூயா. பலவீனத்துல அதான் சர்ச்சுக்கு வரும்போது பலவீனத்தோட வருவோம். ஆனா பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே 10 பேரை சுமக்கத்தக்க பலனோட வெளியே போவான். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்துட்டீங்க வைங்களா, அவர் உங்களை விடுதலை செய்துரும். ஆமென். ஸ்தோத்திரம். 4 பேர் தூக்கிட்டு வந்தான். போகும்போது என்ன செஞ்சுட்டு போறான்? அவன் படுக்கை அவனே தூக்கிட்டு போறான். அவன் படுக்கைய அவனே தூக்கிட்டு. இப்ப 4 முதல்ல அவன் படுக்கை எல்லாத்தையும் 4 பேர் தூக்கிட்டு வந்தான். இப்ப அவனே தூக்கிட்டு போறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து. ஆமென். அதான் ரட்சகர் தேவையா இல்லையா? இப்போ இவனு இல்லைன்னா நம்ம நாள் முழுக்க இவன் 4 பேருக்கு இவனு வேணும். இவனை தூக்கிட்டு போனா 4 பேர் வேணும். அவனால நடக்க முடியாது, இருக்க முடியாது. இதான் பாவத்துல கட்டப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இங்க துன்மார்க்கத்தினால நல்லா தான் இருப்போம். ஆனா பரலோகம் ஒன்றை கட்டி போட்டுரும், போக முடியாது. ஆமென். பாவம் இருந்துச்சுன்னா பரலோகம் போக முடியுமா? போக முடியாதுன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா அதான் சொல்லப்படும். அதான் எரேமியா 39 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். விடுவித்தல் என்பது ரட்சிக்கிறது. ஆமென்.
பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, கடனிலிருந்து, துன்பத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறது. அதுக்கு தான் ரட்சகர் தேவை. முழுவதும் தூக்கி எல்லாம் போட்டு அவன் எவ்வளவு அழகா நடந்து போனான். அடுத்த வசனம் வாசிங்க பாருங்க, நல்லா அருமையா இருக்கும் பாருங்க. அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, அப்ப வரும்போது இப்படி வந்து இப்ப எப்படி போறான்? விடுதலையா போறானே. ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. நீ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுட்டீனா கர்த்தர் செய்கிற அற்புதம், அதிசயத்தை நீ காண்பாய். அப்ப இந்த மாசத்துல கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஆமென். இந்த திமிர்வாதக்காரனை விடுவித்தது மற்ற ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததா? அற்புதமா இருந்தது. ஆமென். அப்படி போல இம்மாதத்துல கர்த்தர் அநேக காரியத்திலிருந்து அநேகரை விடுதலை செய்வார். மற்றவங்க பார்வைக்கு அது அற்புதமாய் அதிசயமா இருக்கும். நீங்களும் அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்யும் போது நீங்க எதை காண்பீர்கள்? அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். அதிசயங்களை, எகிப்தில் நடந்த அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டுகளை உடைச்சு, பில்லிசுனிய கட்டு, செய்வன கட்டுகளை உடைச்சு, பிளவின கட்டுகளை உடைச்சு, இக்கட்டு கட்டுகளை உடைச்சு உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது ஆச்சரியப்படுவார்கள். அந்த அதிசயமான அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவை. பாவத்தில் இருந்தாலும் சரி, மற்ற கட்டுகள் இருந்தாலும் சரி, இயேசு நமக்குள்ள வந்துட்டான்னு பாடுறோம், விடுதலை ஆயிரும். அற்புதம் உடனே உனக்கு நடக்கும். இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர், இந்த இயேசு அதிசயம் செய்கிறவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. அவர் அதிசயமானவர்.